விஜயை முதலமைச்சராக்காமல் தடுத்த விஜயோடு இருக்கிற சக்திகள் 2 கோடி மக்களுடைய ஓட்டை இந்த ஜெயலலிதாவுக்கு விளக்கு பிடிச்ச செங்கோட்டையன் எடப்பாடி பழி வாங்குவதாக நினைத்து யாரை பழி வாங்கிட்டாரு? விஜயை பழி வாங்கிட்டார். உதயநிதி சொல்லிட்டாராம், எந்த காரணத்துக்கு மட்டும் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, எந்த தியாகம் பண்ண தயார். நீங்கள் விஜய்க்கு 0 அரசியல் அறிவு. ஒரு சால்வை வாங்கி எங்கேயா சால்வை இது கூட கேட்க தெரியல. ஒரு சால்வை கூட வாங்க தெரியாதவன் எப்படி ஆட்சி அமைப்பீங்க? எப்படி ஆட்சியில் அதிகாரத்தை பண்ணுவீங்க? எப்படி டிஜிபி வேலை வாங்குவீங்க? எப்படி சீஃப் செக்ரட்டரி வேலை வாங்குவீங்க? ஈசா உடனே என்ன பண்ணுறாரு? ரஜினியை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயோ போய் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின், நீ போய் கன்வின்ஸ் பண்ணியா போயா. யார் சொல்கிறான்? அமித்ஷா கூட ரஜினி சொல்கிறாரு. பரந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சில பிரேக்கிங் செய்திகளை நம்மிடையே வழங்குவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினோம். விஜய் ஆட்சி அமைச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கான்வே எல்லாம் கொடுத்தாங்க, திருப்பி வாங்கிட்டாங்க. ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு. அது உண்மையா? அப்படின்னா யார் முதலமைச்சர்? எடப்பாடி முதலமைச்சர். அப்படியா? ஆமாம், உறுதியாயிடுச்சு. அதாவது விஜய் ஏன் முதலமைச்சர் ஆகலைங்கிறது பேசிடுவோம். கண்டிப்பாக. விஜய் முதலமைச்சர் ஆகாமல் தடுத்த 2 சக்திகள், இந்த திமுகவையும் திமுகவையும் ஒன்று சேர்த்த விஜய் சக்திகள். அதாவது விஜயை முதலமைச்சராக்காமல் தடுத்த விஜயோடு இருக்கிற சக்திகள். அவங்க கூட இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது அதிமுக திமுக 2 பேரையும் ஒன்று சேர்த்த விஜயோடு இருக்கிற சக்திகள். சரியா? நீங்கள் இதுதான் இப்போ செய்தி. ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன் விஜய் முதல்வராக அவங்க விரும்பலையா இல்லை தெரியாமலே ஏதோ செஞ்சுட்டாங்களா? நீங்கள் அதை மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒன்றும் அதுக்குள்ள ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம். அதாவது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம் இல்லையா? சபரீசனுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் 7ஆம் பொருத்தம். விஜயுடைய 2 பில்லர் யார்? செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும். புஷியெல்லாம் புஷ்ஷு. அப்போது விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த செங்கோட்டைய ஆதவ அர்ஜுனா 2 பேரு கீழே தான் மற்றவர்கள்லாம் இயங்குறாங்க. இவர்கள் 2 பேரு கீழே தான் விஜயை இயங்குறார். உதாரணத்துக்கு இவர்கள் 2 பேருமே அரசியல் அடிப்படை அறிவே இல்லாதவர்கள். 2 பேருக்குமே கேட்டால் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னு செங்கோட்டையன் சொல்லுவாங்க. இதுபோல் அதிமுக ஒரு 50 பேர் இருக்காங்க. அதாவது ஒன்று செங்கோட்டையன் அதிமுகவுடைய ஆதரவு இல்லாமல் விஜய் முதலமைச்சராக முடியும் இல்லையா? ஈஸியாக இருப்பார். இப்போ செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பழைய கசப்பெல்லாம் மறந்துட்டு செங்கோட்டையுடைய சிசின் தான் எடப்பாடி. செங்கோட்டையனுடைய அப்போ அண்ணா உங்களை பார்க்கணும், என்னப்பா விஜய் முதலமைச்சர் ஆதரவு கொடுங்க, நீங்கள் சொல்லுவதெல்லாம் நான் கேட்குறோம், நீங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு எடப்பாடி வீட்டுக்கு செங்கோட்டையன் விஜயை கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா விஜய் முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணார்? அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை பூரா ஏப்பா ஒரு 25 கோடி கொடுத்துட்றேன், கிளம்பி வந்துரு. எங்கே? பனையூருக்கு வந்துரு. இப்படி 27 பேர்கிட்ட பேசியிருக்கேன். 27 பேரும் டேப்பை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டான்? எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டான். எடப்பாடி அத்தனை பேரையும் கடைசியில் எங்கே போயிட்டார்? பாண்டிச்சேரி போயிட்டார். முடிஞ்சுதா? அப்போது இந்த முட்டாள் செங்கோட்டையன் அவசரப்பட்டு தன்னை எடப்பாடி பழி வாங்குவதாக நினைத்து யாரை பழி வாங்கிட்டாரு? விஜய பழி வாங்கிட்டார். இப்போ எந்த காலத்திலையும் அதிமுக விஜய்க்கு ஆதரவு கொடுக்காத நிலையை உருவாக்கி ஆளாரு செங்கோட்டை. இது தெளிவாகி போச்சா? இது ஒன்று.
அப்படின்னு அதே செங்கோட்டை தான் திருநாவுக்கரசு பழைய கூட்டணி அமைச்சர்கள் அண்ணா எம்ஜிஆர் சிசினுங்க, அண்ணா எப்படியாவது காங்கிரஸை இங்கே உள்ளே கொண்டு வாங்க, யாருக்கிட்ட, விஜய்கிட்ட. இதுக்காக திருநாவுக்கரசுகிட்ட பேசி திருநாவுக்கரசு ராகுல்கிட்ட பேசி காங்கிரஸ் உள்ளே வந்துருச்சு. காங்கிரஸ் உள்ளே வந்ததோடு நீங்கள் கூட்டணி நாங்கள் அமைச்சரவை அமைக்க போகிறோம் இப்படி பேசியிருந்தால், அன்றைய செய்தியோடு பேசியிருந்தால் முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. ஆதவர்ஜனை பேட்டி கொடுக்குறாரு, இந்த கூட்டணி 29 வரை தொடரும். உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும். டெல்லியில் பாம்பு அடிச்சிருச்சு. அமித்ஷா பார்த்தாரு, 29 நம்ம தான் பிரதமராக போகிறோம், மோடி ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ஆர்எஸ்எஸ் நம்மளை தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம், யோகி நம்மளை, அது நம்ம ரேஸில் இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 30-40 எம்பி வந்தால் நம்ம ரூட்டு கிளியரு. இப்போ காங்கிரஸ் உள்ளே போயிடுச்சு. எங்கே, யாரோட, விஜயோட. அப்போ நமக்கு கதவு மூடியாச்சு. அதாவது உயிர் தெழுது தமிழ்நாட்டில். யாரு, காங்கிரஸ். இதை அமித்ஷா ஒத்துக்குவாரா, பாஜக ஒத்துக்குவானா? உடனடியாக ஆளுநர் கூப்பிட்டாரு. யாரை கேட்டிய அவருக்கு கான்வாய் கொடுத்த, யாரை கேட்டு அவருக்கு ஏற்பாடு பண்ண? அவர் 108 இருக்கா, 118 இருக்கா? இல்லை. அப்போ ஏன் யாரை கேட்ட ஏற்பாடு பண்ண? அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுன்னா உனக்கு பதவி காலி. கவர்னர் உடனே டிஜிபி கூப்பிட்டாரு, யோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கய்யா. யாரை? கான்வாய் பூரா எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லை, அந்த மெட்டல் ட்ரக்கு பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஆமாம், பார்த்தோம். அதே போல் பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டார், யாரை கட்டியா பந்தல் போட்டீங்க, பந்தலை கழட்டுக்கியா, கிளீன் போட்டு முடிஞ்சுதா? இது ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? 29 வரை. இன்னைக்கு முதலமைச்சராக தாயா பார்க்கணும். நீ 100 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போடுறியா? அப்போ உனக்கு அரசியல் இந்த ஆதவர்ஜனா மங்குனிக்கு அரசியல் தெரியல, இங்கே செங்கோட்டை மங்குனிக்கு அரசியல் புரியல, எல்லாம் தனிப்பட்ட வெஞ்சன்ஸோட போயிட்டாங்க. கரெக்டாக சொன்னாங்க. இப்போ கடைசியில் 2 கோடி மக்களுடைய ஓட்டை இந்த ஜெயலலிதாவுக்கு விளக்கு பிடிச்ச செங்கோட்டையன் இந்த பக்கம் கல்லல் ஆற்றி அடித்து பல கோடியை வச்சு அரசியல் மாமியார் உடனே ஃபோன் பண்ணி யார்கிட்ட, எம்எல்ஏக்கிட்ட போகிறோம், நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. கட்சிக்கு தலைவர் யார், எடப்பாடி. இந்த அம்மா கூப்பிட்டு யார்கிட்ட பேசுது, எம்எல்ஏ கிட்ட. இதை பூரா டேப் பண்ணி கூட எடப்பாடி கொடுத்துட்டான். ஓ, மருமகன் துணை முதலமைச்சரா? துணை. அப்போ சபரீசன் பார்த்தான், துணை முதலமைச்சரா, பழைய வழக்கெல்லாம் தோண்டுவேன், சபரீசன் ஜெயிலில் போடுவேன், உதயநிதி வழக்கு போடுவேன், பல கோடி திருடி இருக்கீங்க, கொள்ளை அச்சா போச்சா. அப்போது இந்த செங்கோட்டையனால் ஆதவனால் யார், எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்று சேர்த்து ஒன்றும் இல்லை. உதயநிதி சொல்லிட்டாராம், எந்த காரணத்துக்கு மட்டும் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, எந்த தியாகம் பண்ண தயார், அந்த சீட்டில் நான் பார்க்கவே கூடாது. ஏன்னா நந்தினி ரெட்டின்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்குள்ளே பல ரகசியம் இருக்குது. உதயநிதிக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும். நந்தினி ரெட்டி சார்ட்டர் ஃப்ளைட் போச்சல்ல, அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் நந்தினி ரெட்டி பெரிய ரகசியம் இருக்குது. உதயநிதிக்கும் விஜய்க்கு சண்டையை முன்பகை இருக்குன்னு தெரியும். நந்தினி ரெட்டி இப்படி அவர் பெரிய கதை இருக்குது 2 பேருக்கும். 2 கோடி மக்கள் வாக்களித்த அந்த அரசியல் அதிகாரம் எடப்பாடிகிட்ட ஸ்மூத்தாக டீல் பண்ண, எடப்பாடி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு, 10 சீட்டு வந்திருக்கும். திமுக இந்த திட்டத்தில் அமைச்சரவையில் பங்கேற்கிற மாதிரி, அதாவது உதயநிதி துணை முதல்வர் இப்படியெல்லாம் ஒரு பேச்சு இருக்குது, அது உண்மையா இல்லை வெளியிலிருந்து ஆதரவு? இப்போ அமித்ஷா உடனே என்ன பண்ணுறாரு, ரஜினியை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயோ போய் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஸ்டாலின், நீ போய் கன்வின்ஸ் பண்ணியா போயா. யார் சொல்கிறான்? அமித்ஷா கூட ரஜினி சொல்கிறாரு. ரஜினி இதையும் சொல்லப்பட்டது, அதுவும் உண்மைதானா? எது? ரஜினி போய் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. அப்போ இதுதான் மேட்ரு. இதான் யார் சொன்னால் போய் பார்ப்பாரு, நீங்கள் நினச்சோன்னா போவாரா? யார் சொன்னால் பார்க்குறாரு? அமித்ஷா போனோடனே, ஆனால் நீங்கள் அமித்ஷா சொல்கிறார் விஜய் வந்துடக்கூடாது, திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிடும், திமுக அழிஞ்சு போயிடும், அதிமுக அழிஞ்சு போயிடும், ஊழல் பண்ணுற கட்சி இருக்கணும். இது நீங்கள் 2 பேர் இருந்தீங்க, என்னைக்கு வேணாலும் என்கிட்ட வந்து. இப்போ இவங்க 2 பேருக்கு பாஸ் யார்? இப்போ அமித்ஷா. இப்போ முஸ்லீம் மக்கள் ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்து அந்த ஈரமே காயில. திமுக எங்கே போய் ஹைகமாண்டிங், யார் ஹைகமாண்டிங் போயிடுச்சு? பாஜக ஹைகமாண்டிங் போயிடுச்சு. இது பாஜக மறைமுக ஆதரவாக இருக்குமா, இல்லை நேரடியாக அவங்க பாஜகவோட சேர்ந்து அதிமுக போகிறதா? நான் என்ன கேட்குறேன்,
இப்போ பாஜக எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில் தொடர்றாங்களா இல்லையா? அதிமுக கூட்டணியில் தொடர்றாங்க. ஒரே ஒருத்தர் போஜராஜன் ஒருத்தர் இருக்கார். இந்த போஜராஜன் திமுக ஆதரவு கொடுக்குற இந்த கேபினெட்டில் அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார்ல, இருப்பார். அப்போ பாஜக ஆதரவு நேரடியாகவே யாருக்கு கொடுக்குறாங்க? திமுக கொடுக்குறாங்க. அப்போ பாஜக, திமுக, அதிமுக எல்லாம் ஒரே கூட்டணி தானே? கண்டிப்பாக. அப்போ இந்த கூட்டணிகள் பூரா எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்து எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். விஜய் வந்துடக்கூடாதுங்க அந்த சீட்டில். விஜய் அந்த சீட்டில் வந்துடக்கூடாது. இதில் சபரீசன் உறுதியாக இருக்கார், உதயநிதி உறுதியாக இருக்கார். இந்த கூட்டணி தான் இப்பொழுது இணைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து கூர்ந்து பார்த்துருப்பீங்க, மற்ற மாநிலங்களில் நடந்தபோதே நம்மெல்லாம் நிறையா திட்டியிருக்கோம். அது கர்நாடகாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், பீகார் ஆகட்டும். தமிழ்நாட்டில் வரலாற்றில் இப்படி தேர்தலுக்கு பின்னால் கூட்டணி, அதுலேயும் குறிப்பாக எதிரும் புதிருமா பல பேர் கல்யாண உறவை முறிச்சிருக்கான். திமுக காரன் வீட்டில் நான் சொந்தக்காரன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அண்ணன் தம்பி இப்போ லோகிராஜன் வந்து மகாராஜன் ஆண்டிப்பட்டில் 3 தேர்தலில் அண்ணன் தம்பி 2 பேரும் நிற்கிறாங்க, அதிமுக திமுக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 இல்லைங்க, அதாவது இவர்கள் இப்போ திமுக அண்ணா 2 பேருக்கும் விஜய் முதலமைச்சராக வந்துட்டா நம்முடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. விஜயோடு தான் இனிமேல் போட்டி போடணும். திமுக போட்டி போடணும், அதிமுக போட்டி போடணும். இப்போ நீங்கள் முன்னாள் முதல்வர்னு பட்டம் கூட வரக்கூடாது. இப்போ முன்னாள் முதல்வங்கிற பட்டம் யாருக்கு இருக்குது? யானைக்கு இருக்குது. இதெல்லாம் இந்த பேர் கூட வரக்கூடாது. ஒரு நாள் கூட முதலமைச்சர் இருக்கக்கூடாது. யார் அவசரப்பட்டது? திமுக. இது வந்து இப்போது பீப்புள், நீங்கள் மக்களோட நெருங்கிய கனெக்டாக இருக்கிறது. இது மாதிரி நடந்து இந்த ஒரு ஆட்சி 1 வருஷமா 6 வருஷமா எப்படி போனாலும் மீண்டும் ஒரு தேர்தல் வரும்போது அறுதி பெரும்பான்மையோட விஜய் வருவது 234 சீட்டு வருவார். 234 சீட்டு வருவார். அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவங்க என்ன சாதிச்சிட முடியும்? இல்லை, இருக்க வரைக்கும் சாதிப்போம். பதவி வெறி தான், பதவி ஆசை தான். இதில் செங்கோட்டை மறுபடி சுப்பிரமணிய சாமி கூப்பிட்டுருக்காரு. அவருக்கெல்லாம் நண்பர்கள் கூப்பிட்டு கவர்னர் எங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு. கவர்னரை சுப்பிரமணிய சாமி கூப்பிட்டுருக்காரு. ஏயா பதிவு பண்ணி அவங்களோட 108 தான் இருக்குது. இன்னும் இப்போ காங்கிரஸ் 5 கொடுக்குது, 113, 5 சீட்டு இல்லை. 5 சீட் நிரூபிக்க சொல்லுங்க, நான் பண்ணி வைக்கிறேன். 5 சீட்டை கொடுக்குறேன். சுப்பிரமணிய சாமி யார் வந்தாலும் 118ஓட கொடுத்துட்டாரு. ஆமாம், அருணா கோஸ்வாமிக்கு ஃபோனில் கொடுத்த பேட்டியில் கொடுத்துட்டாரு. இப்போ 118ஓட யார் போக போகிறா? எடப்பாடி போகிறார். எடப்பாடி போகிறார் 120ஓட போகிறாரு. அப்போ ஜனநாயகம் அதுதானே? அரசியலமைப்பு சட்டம் என்ன? அப்போ விஜய் முதலமைச்சர் ஆக்காமல் தடுத்த 2 சக்தி யாருன்னா ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையனும் தங்களுடைய பர்சனல் பழிவாங்குதலின் மூலம் விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தையே ஆசிட்டை ஊற்றி அடிச்சு விட்டாங்க. இந்த 2 நீங்கள் ஒரே ஒரு விஷயம் முட்டாள்தனம் என்னென்னா, ஆளுநரை சந்திக்க விஜய் போனார் பார்த்தீங்களா? ஆமாம். ஜெயலலிதா போனாலே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சால்வி வாங்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அப்போது செங்கோட்டையனுக்கு இந்த அடிப்படை அறிவு வேண்டாமா? கோடம்பாக்கத்து கிராக்கிக்கு அறிவு வேண்டாமா? இந்த ஒரு காவு. அப்போ உங்கள்கிட்ட ஒரு 5,000 இல்லை, 10,000 இல்லை, ஒரு பூங்குத்து இல்லையா? பூங்குத்து இல்லை உங்கள்கிட்ட. அப்போது நல்ல முதலமைச்சர் ஆயாச்சு. நீ பிடபிள்யூ, நீ ஹைவேஸு, நீங்கள் அது எழில்னு எடப்பாடியில் சுற்றிட்டு இருந்த ஒரு பழைய இணை இயக்குனர் செய்தி ஒளிபரப்புத்துறையில் பழைய செங்கோட்டன் பிஏ ஓடி போய் அவர் தான் செய்தித்துறை இயக்குனர், இணை இயக்குனர் எழில். எடப்பாடி கூட 2,000 கோடி சம்பாதிச்சிருக்கான் கோர்ட்டு கேஸில் சிக்க. அப்போது அவர் அந்த மினிஸ்டர், இவர் இந்த மினிஸ்டர், அவர் அந்த டிஜிபி விஜிபிலாம் போயிருக்காங்க. திரிஷா கும்பல் எல்லாம் போய் நாளைக்கு வாங்கய்யா. அதிகாரம் எங்கே உடனே வந்துருச்சு, எங்கே வந்து சேர்ந்துருச்சு? பனையூருக்கு எல்லா அதிகாரம் வந்துருச்சு, சேர்ந்துருச்சு சார். அடுத்த நாள் காலையில் எல்லாம் காலியாகி போச்சு. அப்போ இதுக்கு யார் காரணம்? கவர்னருக்கு ஒரு சால்வை வாங்குவதற்கு கூட நேரம் இல்லை, யோசிக்கல. கவர்னர் பூங்குத்து கொடுக்குறாரு, ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாரு. நீங்கள் என்னையா கொடுத்தீங்க? கவர்னர் இப்போவே பண்ணி வையா முதலமைச்சராங்களா? நாங்கள் இப்போவே வெளியே போகும்போது கான்வாயோடு போனோம், சைரனோடு போனோம். யார்? செங்கோட்டையனுக்கோ ஆதவர்ஜனாக்கும். இப்போ என்னாச்சு? 5 ஆண்டு காலம் நீங்கள் திமுக, அதிமுக, பாஜக யாரோட போராடணும்? திமுகவோட போராடி ஆகணும், அதிமுகவோட போராடி ஆகணும். இந்த விஜயை கொண்டு போய் எங்கே நிறுத்திட்டானுங்க? முட்டுச்சேர்தல் கூட நிறுத்தி விட்டானுங்க இந்த பயில. இப்போ சட்ட ரீதியாக, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் ரீதியாக
சரியாக இருந்தாலும் மக்களினுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நீங்கள் அதாவது மெரினா பீச்சை இது பூட்டியாச்சு, யார் முன் கணிச்சிட்டாங்க. ஆமாம், செக்ரட்டரியேட் பூரா அலர்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க போலீஸ் அலர்ட் பண்ணிட்டாங்க. விசில் குஞ்சு அணில் குஞ்சு கலாட்டா பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. 2 நாளைக்கு மீடியாவில் கத்துவாங்க, போய் அவ்வளோதான். இந்த மக்களுடைய உணர்ச்சி, இந்தி போராட்டம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், ஈழ போராட்டம் என்ன நடந்ததுன்னு அது எனக்கு தெரியும், எல்லாம் நேரில் பார்த்தேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ், திமுக, அதிமுக இவர்களை மீறி, பாஜகவை மீறி எந்த மக்கள் சக்தியும் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 1000 ஆண்டு கால அடிமை தமிழன், 1000 ஆண்டு காலம். நான் இப்போ இவன் இந்த வீரம் என்பது ஈழத்தில் இருக்கிறவனுக்கு வீரம் இருக்கு, ஈழத்தில் இருக்கிறவனுக்கு வீரம் இருக்கே தவிர இங்கே இவன் என்னைக்கு இந்துவாக மாறினானோ, சக்கிலியம் பள்ளம் பறைய ஒன்றான 1008 அடுக்குகளை என்னைக்கு உடைச்சி எறிகிறானோ, அன்னைக்கு தமிழனாக என்னைக்கு அவன் மாறுறானோ அன்னைக்கு தான் இவனுக்கு என்ன வரும்? வீரம் வரும், வீரம் வரும். அது வரைக்கும் வீரத்துக்கு இவனுக்கு சம்மந்தம். அதனால தான் பாஜக இங்கே விளையாடுது, திமுக இங்கே விளையாடுது, அதிமுக இங்கே விளையாடுது. இப்போ செங்கோட்டையன் ஆதவர்ஜுன விளையாடி விஜயை கொண்டு போய் நீங்கள் முட்டிச்சந்தில் நிறுத்தி விட்டானுங்க. இது இனி விஜய் இருந்து மீண்டு வருவாரா? இப்போ காங்கிரஸ், திமுக எதிராக யார் போராடுறா? காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாரு, நான் 108 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போகிறேங்கிறார். இப்போ நடக்குது. ஆனால் இதை டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர நகர்வின் மூலம் விஜய் அழகாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு இந்த செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனாவும் தவறியதனுடைய விளைவு இந்த 2 கோடி பேர் மக்களுடைய அந்த உணர்ச்சிகள், அனுபவமும் பணமும் இருந்து அதனாலேயே சாதிச்சிடலாம். அனுபவம் இல்லை, அனுபவம் இருந்துன்னா முதலமைச்சர் ஆகிருப்பார். பழி வாங்குகிற குணம் இந்த ஆதவர்ஜுனாவுடைய செங்கோட்டையனுடைய எடப்பாடி பழி வாங்கணும்னு பெர்சனல் பெஞ்சஸ் யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. சபரீஷனை பழி வாங்கணும்னா ஆதவுக்கு. இதுதான் இந்த 2 அதாவது இந்த செய்திகள் வந்த பொழுது, அதாவது தாவேகா அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டால் எங்களுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏவையும் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி ரிசைன் பண்ணால் ஒரு வேலை அதுக்கான மறுதேர்தல்கள் அதுக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு என்ன மாற்றம் நடந்துடும்? ஒன்றும் நடக்காது. நீங்கள் விஜய்க்கு 0 அரசியல் அறிவு. ஒரு சால்வை வாங்கி எங்கேயா சால்வை இது கூட கேட்க தெரியல. ஒரு சால்வை கூட வாங்க தெரியாதவன் எப்படி அதை ஆட்சி அமைப்பீங்க? எப்படி ஆட்சியில் அதிகாரத்தை பண்ணுவீங்க? எப்படி டிஜிபி வேலை வாங்குவீங்க? எப்படி சீஃப் செக்ரட்டரி வேலை வாங்குவீங்க? எப்படி கேபினட் செக்ரட்டரி, முதலமைச்சர் அலுவலகம் யார்? புஷி சொல்கிற புஷி ஒரு எங்கேயோ புளி மரத்துக்களை டைப் பண்ணுவான்ல தாலுக்கா ஆஃபீஸில், அவனை கொண்டு வச்சு கவர்னருக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எங்க அதுக்கான ஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. யார் நீங்கள் என்னென்னா இல்லை என்னென்னா இவங்கெல்லாம் எவனா விஷயம் தெரிஞ்சும் இருந்தால் அங்கே தலைவனாயிடுவான். அதாவது விஜய் முன்னால் கொஞ்சம் அறிவு தெரிஞ்சு இதே கதை தான் ஜெயலலிதா கிட்டையும். சசிகலா கும்பல் என்ன பண்ணுவான்? மன்னார்குடியிலேருந்து அடிமைகள் இருப்பானல்ல, அவனை தான் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அட்வொகேட் ஜெனரலாக எம்பியாலாம் இருந்தால் நவநீத கிருஷ்ணன் ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு ஆடிட்டரை கொண்டு வந்து மன்னார்குடியிலேருந்து கொண்டு வந்து ஒரு ஆடிட்டரை கொண்டு வந்து கணக்கு எழுதி சொல்கிறாங்க. அவனுக்கு தப்பாக கணக்கு எழுதி மாட்டிக்கிட்டான். ஜெயலலிதா அவனுக்கு சிக்கலாகி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை ஆனோடனே ஜெயலலிதா காலில் கிடந்து கையில் வந்து அடிச்சு அப்போ அந்த ஆடிட்டர் சொன்னேன், அப்பாவே சொன்னேன், நான் மொத்தமே 1 கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கே எழுதுனது இல்லை, 1000 கோடி கொடுத்து கணக்கு எழுதுனா கள்ளப்பணத்தை நான் இப்படி நல்ல பணத்தை ஆக்குறது. இதே கதை தான் செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனாவும் புஷியும் யாரும் விஜய்கிட்ட போயிடக்கூடாது. இப்போ அருண்ராஜ் கெசிலே இல்லையாம, அருண்ராஜ் அவன் ஐஆர்எஸ் படித்த அவரால் போய் கூட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. புஷியை விட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக ஆதோட இருக்குமா இருக்காதா? செங்கோட்டை அரசியலே தெரியாதுங்க. டார்ச் அடிக்கிற பார்ட்டி, விளக்கு பிடிக்கிற பார்ட்டி. பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டை எந்த காலத்துலையும் பேச்சுவார்த்தையே முதல்ல டுபாக்கூர் தான். சசிகலா ராமச்சந்திரன் அனுப்பி நைட் பேசிட்டு வந்துடும். அப்புறம் ஃபார்முலா கூட்டணி கட்சியோட இவங்க சசிகலா தான் பேசி முடிக்கும். இந்த திராவிடக்கு என்னைக்கு இப்போ ஜெயலலிதாவுக்கும் திரிஷாவுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. இப்போ அதிமுக திரிஷா ஜெயலலிதா, விஜய் திரிஷா
வேறு எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்னு தெரியல. இப்போ திரிஷாவை இப்போ சிவி சண்முகம் ரிசைன் பண்ணிட்டார்ல, ராஜ்சபா அந்த சீட்டுக்கு திரிஷாவை வைக்க போகிறார். யார்? விஜய். விஷ்ணு ரெட்டின்ற ஒரு பேச்சு வருது, எஸ்ஏசி வைப்புன்னு ஒரு பேச்சு வருது. எஸ்ஏசிக்கு ராஜ்சபா கொடுக்குறாரு, உள்ளே விட மாட்டார் எஸ்ஏசியில். விஷ்ணு ரெட்டி கரெக்ட், விஷ்ணு ரெட்டி தான் எம்பியாக போகிறார். விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி. நான் சொன்ன தெலுங்கு படம் இதுதான் கதை. இப்படி தான் வந்துட்டு இருக்கு சார். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க செங்கோட்டையனாலும் ஆதவர்ஜனாலும் இந்த சிஎம் அவருடைய பதவியேற்பு சொதப்பலாயிடுச்சு அப்படின்றது. ஒருவேளை ஆளுநர் சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டின்ற வகையில் அவர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தால் அவருக்கு ஒரு நிரூபிச்சிருப்பாரா ஃப்ளோர் டெஸ்ட்டு? வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதில் திமுக தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்து. அவர் ரொம்ப ஜெனிவனாக சொன்னார், நான் 6 மாதம் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆமாம், இல்லை அது ரகசியம், எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ நான் வச்சுக்கிட உனக்கு உண்டுலின்னு பண்ணணும். ஏங்க எனக்கு அவருக்கு என்னங்க பிரச்சனை? இது அரசியலில் சகஜம். ஆமாம், மக்கள்கிட்ட நான் ரொம்ப மென்மையான ஆளுங்க. நான் சண்டைகள்லாம் பிடிக்க மாட்டேங்க. நான் ரொம்ப ஜனநாயகத்தை நேசிக்கிறவன். வன்முறைக்கு எனக்கு பிடிக்காதுங்க. அப்போ அவனை நைட்டை போட்டு தள்ளி இதுதான் அரசியல். அப்போது சிபிஎம், சிபிஐ, திருமா, முஸ்லீம் லீக் 4 பேரையும் ஸ்டாலின் தனித்தனியாக கூட்டு பேசுகிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக டெல்லி போயிட்டாங்க. அது ராகுல் காந்தியெல்லாம் அதில் தலையிட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆமாம், அது என்னென்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசுனா, ராகுல் காந்தி, கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் தலித் பாலிடிக்ஸு அப்படியே திருமாவை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. திருமாவை விஜய் பக்கம் கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்பிட்டாங்க ஒன்று. அதே போல் பேபி, சிபிஎம் பேபி, கேரளாக்கார், அவர் தான் சிபிஎம் உடைய ஆல் இண்டியா லீடரு. ராகுல் ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஆள். பிஜேபி இதை லாபி பண்ணுது, பிஜேபி விஜய் வரவிடாமல் தடுக்குது. அதனால் உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்கள். அதே போல் தேசிய செயலாளர் டி ராஜா எல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஆட்கள். அப்போ இந்த 2 4, திருமா 2 6, காங்கிரஸ் 5 11, அப்படியே விஜய்க்கு வந்தால் மெஜாரிட்டி. ஆனால் கம்யூனிஸ்டினுடைய பொலிட் பியூரோ அறிவாலயத்தில் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. கரெக்டாக சொன்னீங்க. அப்போது முஸ்லீம் லீக் கேரளாவுக்கு போய் முஸ்லீம் லீக் தலைவர்களை பார்த்து பேசுகிறாங்க. சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள். பாஜக எங்களுக்கு எதிராக இருக்குங்க, பாஜக எங்களுக்கு எதிராக இருக்குங்க, அமித்ஷா எங்களுக்கு எதிராக இருக்காருங்க. ரஜினியை விட்டு அமித்ஷா போய் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வரக்கூடாதுன்னு. எப்படியாவது பண்ணுங்கள். உடனே கேரளா முஸ்லீம்கள் உடனே போய் காதர் மீதியை போய் பாருங்கள். காதர் மீதியில் எங்கே படுத்து கிடக்கிறாரு? அறிவாளர்கள் படுத்து கிடக்கிறாரு. அப்போ 2 முஸ்லீம் லீக்கு இப்போ அவர் ஸ்டாலின் அவர்கள் விசிக தலைவர் பார்த்ததாகட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பார்த்ததாகட்டும், அப்படி பார்க்குற பொழுது இப்போ விசிக தலைவர் கூட விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது, அதுவும் நடிப்பா? விஜய் முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது என்பதில் ஸ்டாலின், உதயநிதி, துர்கா, சபரிசா அத்தனை பேரும் ஒருமித்த கருத்து. இதை அமித்ஷா ரஜினி மூலம் தான் மானிட்டர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு வார் ரூம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு அதிகார மையமாக இருந்ததுங்க 5 ஆண்டு காலமாக. அந்த அதிகார மையம் யாருக்கு போகுது? ஒரு சினிமா நடிகனுக்கு போகுது. கருணாநிதி, அண்ணா, இப்படி ஒரு பெரிய ஆட்களே வைத்திருந்த ஒரு அதிகார மையம் ஒரே நாளில் மாறுது. அவங்களுக்கு எடப்பாடி கிட்ட மட்டும் தனிப்பெருமா போயிருந்தா கூட சகிச்சுக்குவாங்களா? இல்லைங்க. அதாவது முதல் ரோல் எப்படி நடந்ததுன்னா, செங்கோட்டையன் ஈகோ பார்க்காம இந்த வேலையை நீங்கள் ஆதவர்ஜுனா பண்ணியிருந்தாலோ, புஷி பண்ணியிருந்தாலோ, இல்லை விஜய் பண்ணியிருந்தாலோ, இன்னைக்கு ரிமோட் கண்ட்ரோலை யார் வச்சுருப்பார்? எடப்பாடி வச்சுருப்பார். விஜய் முதலமைச்சர். இதை கெடுத்ததை இந்த பாலு டாக்ஸி டிரைவர் தான் அவர் லைஃப். யாருக்கு? இல்லை செங்கோட்டை லைஃப் என்ன? சைக்கிளில் பால் ஊற்றிருக்காரு, அப்புறம் கார் ஓட்டியிருக்காரு. இன்னும் அதே அறிவு தான் இருக்கே தவிர, ஏங்க பர்சனல் பழி வாங்குறதுக்கு அரசியல் எவ்வளோ 2 கோடி மக்கள் ஓட்டு போட்டு திமுக அதிமுக எதிர்த்து ஒரு பெரிய அதிகார மையத்தை உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி நாற்காலியை உட்கார வைக்கிறது என்பதாங்க உங்களுடைய அரசியல். டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸுங்கிறான ராஜதந்திர நகர்வுங்கிறான அதான். அது பழி வாங்குறதா? எடப்பாடி வரக்கூடாதுயா, என்னால் எடப்பாடி வரக்கூடாது, பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே.
அப்போது இன்னும் நீ கோடம்பாக்கம் கராக்கியாவே இருக்கிய நீ என்ன பண்ணியிருக்கணும்? விஜய் கூட்டிகிட்டு எங்கே போயிருக்கணும்? அண்ணா நான் வரேன் இருங்க. இல்லை கடந்த கால வரலாறு பார்த்தா கூட அண்ணாதுரை ஜெயிச்ச போது முதல்ல போய் பெரியாரை பார்க்குறாரு, ராஜாஜி பார்க்குறாரு. இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. அதெல்லாம் இவங்களுக்கு பூரா அதை கோடம்பாக்கம் சினிமாக்காரன், மாமாக்காரன், ஐட்டக்காரன், இதை தாண்டி இந்த அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது, சசிகலா வந்தது, இந்த கேவலம் தாங்க நடந்திருக்கு. அப்போ இங்கே அறிவுபூர்வமாகவோ அரசியல் ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ அதிமுக எவனுக்குமே தெரியாது, திமுக காரன் எவனுக்குமே தெரியாது. அவங்க சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் பொழுதுவாக பேசிட்டு, அதாவது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யோசிக்கும்போது இதயபூர்வமாக ஒரு விஷயம் இதயத்திலிருந்து வந்து மூளைக்கு போய் வாய்க்கு வரும். இவர்களெல்லாம் வாயிலிருந்து வாயிலே பேசுறது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கும் விஜய் மேலே பக்கா ஏதாவது கடன்? அதெல்லாம் இல்லை, அமித்ஷா மேலே பயம். அமித்ஷா மேலே அமித்ஷா சொன்னால் செய்யலினா நீங்கள் அதோடு அந்த தொடர்பே கட்டாயம். அவர் இனி தொடர்பாகி இத்தனை கோடிகள் சம்பாரித்து புகழடைஞ்சு இனி என்ன தேவை இருக்கிறது? அவருக்கு இருக்கிறது போல உரையில் வலிச்சிட்டு போயிடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சிக்க முடியாது. பாஜக நினைத்தால் ஒரே நாளில் ஒருத்தனை அம்பானி ஆக்க முடியும், அம்பானியை ஒரே நாளில் தம்பானி ஆக்க முடியும். இப்போ நீங்கள் அமித்ஷாவை பகிச்சிக்க முடியுமா? எடப்பாடியை பகிச்சிக்க முடியல. இவ்வளோ அதிகாரம், 5 லட்சம் கோடி, முதலமைச்சர் இருந்த இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் பின்னால் நிறைய அழுக்குகள், அதாவது பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ரஜினிகாந்துக்கு அந்த தேவை வந்து தான் நமக்கு அந்த, அதாவது அவருக்கு நிறைய அழுக்கு இருக்கு. அப்படியா? ஆமாம், பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குங்க, பல ஆயிரம் கோடி வரியே கட்டுறதில்லை. இப்போ பாதி வெள்ளை பாதி கருப்பு, பாதி வெள்ளை. இன்கம் டேக்ஸில் போய் டான்ஸ் ஆடினார் தெரியுமா ரஜினி ஒரு காலத்தில்? தெரியுமா? கட்டினார். தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? டேக்ஸ் கட்டினாரு. அப்புறம் எல்லாம் டேக்ஸ் கட்டுறதா கத்திரிக்காய் இருங்க, நான் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸுக்கு வரி கட்டலை, ஒரு என்கொயரி ஆகி போச்சு. உடனே லதா கூப்பிட்டு போய் கமிஷனர் பாருங்குது. யாரை? இன்கம் டேக்ஸ் கமிஷனர் போய் பாருங்குது. அப்போது ரஜினி இன்கம் டேக்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போகிறார். எங்கே? நுங்கம்பாக்கம் கமிஷனர் டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வராதிங்க, லேட்டாக வாங்கிட்டாங்க. இவர் போய் காத்திருக்காரு. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் போகிறாங்க, ரஜினியை பார்க்குறாங்க, ரஜினியோட பேசுகிறாங்க, நடிக்க சொல்கிறாங்க. யாரை? ஆமாம், அது ஒரு படத்தில் சந்தானம் சிக்கிக்கு அதே மாதிரி நடிக்க சொல்கிறாங்க, பாட சொல்கிறாங்க, ஆட சொல்கிறாங்க, வசனம் பேச சொல்கிறாங்க. யார்? இன்கம் டேக்ஸில் டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், எல்லாமே 1000 கோடி 100 கோடி ஃபைன் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள். ரஜினி மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, கமிஷனிங் நாம் சாயங்காலம் வாங்கிட்டாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ரஜினி என்ன பண்ணார்? ஆடி பாடி நடித்து குட்டிக்கரணம் போட்டு குமாங்க குத்து டான்ஸ் ஆடி, அப்புறம் 5 மணிக்கு கமிஷன் வந்தார் ஒரு மீட்டிங்கு அப்படின்னு. வந்த பிறகு சரி பார்த்துக்கிருப்போம், இதுதான். அப்போது சாதாரண ஒரு கமிஷனரே குட்டிக்க நடிக்க வைக்கிறார் ரஜினியை. அமித்ஷா என்ன பண்ணுவார்? அள்ளி தூக்கிடுவார். அதனால் ஹைகமாண்ட் எங்கேருந்து வந்தாலும் எதை சொன்னாலும் செய்யணும். இதுதான் ரஜினி ரோல். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம வந்து வரக்கூடிய அப்டேட்டை மக்களுக்கு தருவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.